ஹை ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய்க்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி டீட்டெயிலையும் பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய்க்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்மெயில்டு, அதாவது திருமணம் ஆகாத ஆண்கள் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு அண்ட் குரூப் ஒய்யில் வந்து மியூசிக் ட்ரேடு அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பணிக்கான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 பிப்ரவரி 7 வரைக்கும் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஏப்ரல் 18 ஏப்ரல் 22 வரைக்கும் இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுதான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 2021 டிசம்பர் 29 2004. ஸோ இந்த இயருக்குள்ளே பிறந்தவங்க தான் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21 வயது வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் எக்ஸும் சரி குரூப் ஒய்யும் சரி வேறு ஏஜ் வேறு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க்கு இருக்கணும். ஸோ குரூப் ஒய்க்குனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 12th 50% மார்க். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ இன்ஜினியரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் ஒய்க்கு பார்க்கும்போது 10th 12th ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டில் படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து 50% மார்க், அதர் சப்ஜெக்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் ஒய் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடு ஒன்லி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணி 12th வந்து இன்டர்நேஷ்னல் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் படித்தவங்க இந்த பணிக்கு வந்து 50% மார்க் இருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் வந்து 152.5 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ்லேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விரிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 55 கிலோ வந்து வெயிட் இருக்கணும் அப்படின்னு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாடி டாட்டோஸ் வந்து அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கின் வந்து அந்த கண்டிஷன், ஸோ கேண்டிடேட்டோட ஸ்கின் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு மெடிக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ட்ரைனிங் அண்டு டேர்ம்ஸ், ஸோ எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரைனிங் இருக்குது, ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஜாப் ஸ்பெசிஃபிக், ஸோ இந்த போஸ்டிங்கான ஜாப்ஸ் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் குரூப் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,100 ரூபாய் வந்து ப்ளஸ் அலவன்ஸும் சேர்த்து இதற்கான சேலரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 26,900 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் சேர்த்தும் இதற்கான சேலரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் அலவன்ஸ் என்னென்ன ஆட் ஆகுது அப்படின்னு டீட்டெயிலையும் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ www.yearandselection.cdac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போட்டு தான் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஜனவரி 22 பிப்ரவரி 7 வரைக்கும் இதற்கான அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம்.